ஆயிரம், ஆயிரம், 2000, 2000, 3000, 4000, 4000, 5000 பிரிக்க பார்த்துட்டு அந்த பட்டினி அமுத்தினான். அமர்த்த அது எனக்கு வெடிக்கன்னு தெரியாது. அப்போ எனக்கு வெடிச்சு போட்டது இந்த உதவியை தந்தது. ரெண்டும் ரெண்டும் அதை நல்லா இருக்கணும், இந்த தம்பி நல்லா இருக்கணும், கடவுள் துணை புரிவாராக. ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டிபன் வீஸ் என்ற நமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். யாழ்ப்பாணத்திலே பெரிய விழான் பகுதியில் இருக்கின்ற வயோதிபர், அதாவது மிதிவடி பட்டு அவருடைய கைகள் உடற்பாகங்கள் எல்லாம் சிதைவடைந்து காணப்பட்டிருந்தது. அந்த காணொளிகளை நாங்கள் கடந்த மாதம் யூடியூப் மற்றும் டிக்டாக், ஃபேஸ்புக் தளங்களிலே அவருடைய கஷ்டங்களை பதிவிட்டிருந்தனார்கள். அதனை பார்த்த ஒரு அக்கா, பெயர் குறிப்பிட விருப்பாத ஒரு அக்காவரால் அந்த வயோதிபருக்கு தன்னாலான ஒரு 5000 ரூபாய் பெறுமதியான பணத்தொகையை எமக்கு அனுப்பியுள்ளார். அந்த பணத்தொகையை ஐயாவுக்கு கொடுத்து அவருக்கு மாதம் மாதம் அவருடைய வங்கிக்கு ஒரு சிறு தொகை பணத்தை அவர்கள் ஒப்படைக்க உள்ளார்கள். இந்த காசை அந்த ஐயாட்ட கொண்டு ஒப்படைக்கின்ற காணொலிகளை மற்றும் ஐயாவுக்கு தேவையான வேறு உதவிகளை அவரிட கேட்டு அறிஞ்சு கொள்ளும். அந்த காணொலியை பார்வையிடுவோம். பாருங்கள். என்ன நடந்த இந்த கைகால் எல்லாம் இல்லாம இருக்கிறீங்க, என்ன நடந்தது? அங்கிருந்து 92 ஒழிக்கிட்டு இப்படியே இருந்து இருந்து ஒரு கோவில் வழியாயம் முகாம் வழியாக இருந்து 94 கிளாரிக்கு போனேன். கிளாரிக்கு அங்க போயிருந்து பேருந்து 95ஆம் ஆண்டு எங்களை கடலுக்கங்கால போய் சொல்லிவிட்டாங்க. அப்ப அங்க போயிருந்து புதுப்பிடுவில இருந்து கடைசியாக முல்லைத்தீவு போனேன் தொழிலுக்காக வேலைக்கு. இதை கண்டு போயிருக்க போன பாதையில மிதிவடி இருந்ததை மிதிவடி எனக்கு தெரியாது. அப்ப அதை எடுத்து நான் கொஞ்ச நேரம் இன்னொருத்தான் தான் குடிக்கணும். நான் அதில் போவேன். நான் அது என்ன இருக்கு பட்டமா கிடக்கு விளையாட்டு சாமான் மாதிரி இருக்கடி சாமான் மாதிரி கிடக்குன்னு பிரிக்க பார்த்துட்டு அந்த பட்டினி அமுத்தினான். அமர்த்த அது எனக்கு வெடிக்கன்னு தெரியாது. அப்போ எனக்கு வெடிச்சு போட்டது என்னோட வந்தவங்க குடிக்கணும் தொங்கின்னு வந்து ரோட்டுக்கரையில விட்டுட்டு முல்லைத்தீவுல சிராவத்து முல்லைத்தீவுல இடம் சிராவத்து அது. அப்போ கொஞ்சத்துல இருந்தாலும் இந்த மேனேஜி குண்டிகள் எல்லாம் இருந்தது. அது ஓடி வந்து மேனேஜி என்ன மடியில தூக்கி வேண்டிய நீ அழுது அவாம் பெற்றக்காரி. அதை நான் சொன்னேன், அதை நான் திருச்சி எடுத்தேன் உங்களை பார்ப்பேன். எனக்கு கண்கலங்கு என்ன குடிக்கிறவங்க குழந்தை ரோட்டில் இருக்க நான் ரோட்டால உன ஜனங்கள் எந்த பைபிள் சொல்லி அவன் ஓடி வந்து அழுதா மேனம் எனக்கு மற்ற என்ன செய்ய போறேன் நான் எனக்கா மண்டாடுங்க நான் இதோட இருக்கணும் உங்களை திட்டியத்தை பார்ப்பேன் என்று சொல்லி சொன்னவா. அப்புறம் அதே மாதிரி நான் திட்டி எடுத்து பார்த்து கொண்டு வாரன் இருந்து என்ன நல்லா யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போனது. அங்க கொண்டு தான் கை ரெண்டும் கலட்டினது. கலட்டி போட்டு நான் உங்களுக்கு அந்த மிதிவடி தூக்கினோட உடனே வெடிச்சு உடனே ஒரு கொஞ்சம் தலைவடிச்சு. நீங்க தூக்கி என்ன கிழக்கினீங்களா? நடுவான பிடிக்காம அவங்களுக்கு தெரியாம தெரியாதான் இது கண்ணுகளும் தண்ணி தெரியாம கிடந்து இந்த மருந்து விட்டு விட்டு இன்னும் 5000 மீட்டர் இருந்தது நான் மாட்டேன்னு சொல்லி போனேன். அங்க இருந்து ஒரு பிடிப்புல வந்து 3 மாதம் இருந்து சரியான கஷ்டம் வரையிலான கலவாதான் இருந்து ஆக்களை கொண்டு காய்கள் மாறி கலவாதான் பள்ளத்துல வந்து 97 நடந்தது. 97 இங்க வந்து இந்த சொந்த இடத்துல இருக்கிறோம். ஐயா பக்கத்தில் இருக்கிறார். ஐயாவிற்கான உதவித்தொகையாக அந்த அக்கா பெயர் குறிப்பிட விரும்பாமல் அந்த உதவியை வழங்க சொல்லியிருந்தார். அந்த அக்கா ஐயாவிற்கான பணத்தொகையை தற்போது நாங்கள் கொடுக்கின்றோம். ஐயா இதுல இந்த காசு 5000 ரூபாய் காசு தந்திருக்கிறார். 1000, 2000, 3000, 4000, 5000. ஐயா அந்த அக்கா உங்களுக்கு இந்த பணத்தொகை அனுப்பி இருக்கிற இந்த பணத்தொகைக்கு நீங்கள் நல்ல சாப்பாடுகள் சாப்பிட்டு
உங்களுக்கு பிரியோசனமான ஹாஸ்பிட்டல் தேவைகளுக்கும் மற்றும் வேற தேவைகள் இருக்குந்தானே அதுக்கு கட்டாயம் நீங்கள் இதை பயன்படுத்துங்க. வேற தேவைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தாம இரண்டாவையிலும் கஷ்டப்பட்டு தான் உங்களோட நிலைமையை பார்த்து தான் இந்த உதவியை செய்திருக்கிறோம். இப்ப நாங்கள் அதில் உதவி செய்த மாதிரி அந்த காசுகளை நாங்கள் அது ஒரு பொக்கிஷமா தான் பொக்கிஷமா தான் அந்த காசை நினைத்து கவனமாக எங்களோட தேவைக்கு வீண் விரயமாக்காம கட்டாயம் அந்த தேவைக்கு உங்களோட ஹாஸ்பிட்டல் தேவைக்கும் மற்ற சாப்பாட்டுகளுக்கும் அந்த காசை கட்டாயம் எடுங்க. மாப்போனி 3900 ரூபாய் அந்த தயாரிக்கிறது குடிக்கிற மாப்போனி 2 பேரும் அதான் பாவிக்கிறாங்க. எனக்கு இவ்வளவு காசு வந்தது இதுல எல்லாம் எனக்கு மறக்க முடியாத இது என்ன 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 இன்னும் என்ன நன்றி சொல்றோம் எனக்கே தெரியும் கிடக்குறது. எனக்கு மாப்போனி இப்ப 3900 முடிய வேண்டும். நான் ஏதோ எனக்கு தெய்வம் மாதிரி எனக்கு வந்து இருந்தா தம்பி எனக்கு இந்த தெய்வம் மாதிரி கோயில்ல வந்து வணக்கின்னு வந்து நின்றபடியால் எனக்கு இந்த உதவியை அவர் உங்களை கொண்டு செய்து எனக்கு இந்த உதவியை தந்தது. என்றும் அவன் நல்லா இருக்கணும், இந்த தம்பி நல்லா இருக்கணும், கடவுள் துணை புரிவாராக. நன்றி, வணக்கம். நன்றி. ஏன்னா ஐயா அம்மா இது இந்த காசை இது ஐயா அந்த தேவைக்கு சாப்பாடுகள் அவைகளுக்கு பயன்படுத்துங்க. வீண் பிரியமாக்காம கஷ்டப்பட்டு தான் அவையிலும் பணத்தை அனுப்பியிருக்கணும். அப்ப நாங்க அவைகளுக்கு பிரியோசனமா இருக்கணும். சரி, இதை வாங்கி சாப்பிடுங்க. வெளிநாடு சொல்றாங்க அதுல நாங்க கஷ்டப்பட்டு தான் இத்தனை முடிச்சு எனக்கு இந்த வெளிநாடுல இது தெரியும். இந்த ரேடியோல எல்லாம் போடுறாங்க. வணக்கம்மா. ஓகேண்ணா. ஓகே அம்மா. சரி ஓகே.